துலாம் ராசி மைனஸ் குரு பெயர்ச்சி 2026 முக்கிய விவரங்கள். தேதி ஜூன் 2, 2026. பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். நிலை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உச்சம் எக்ஸால்டேஷன் பெறுகிறார். 10 இல் உச்ச குரு தரும் பலன்கள். பதவியோகம். 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்ற பொதுவான பழமொழி இருந்தாலும் அது உச்ச குருவிற்கு பொருந்தாது. மாறாக இது உங்களுக்கு தொழிலில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் பலத்தை தரும். 1. தொழில் மற்றும் நிர்வாகம், கரியர் மற்றும் பவர். அதிகார பதவி. வேலையில் இதுவரை நீங்கள் பார்த்த கடின உழைப்பிற்கு இப்போது உயரிய அங்கீகாரம் கிடைக்கும். நிர்வாக ரீதியான முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு தேடி வரும். புதிய தொழில், சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தேவையான முதலீடுகளும் அரசு ரீதியான அனுமதிகளும் மிக எளிதாக கிடைக்கும். சமூக அந்தஸ்து, பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும். 2. குருவின் பார்வை பலன்கள். ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். 10 இல் அமரும் குரு தனது 5, 7, 9 ஆகிய பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இது மிகச்சிறந்த பலன்களை தரும். தனலாபம். 2ஆம் பார்வை குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். வருமானம் பல வழிகளில் வரும். சுகபோகம். 4ஆம் பார்வை புதிய வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெற்றி. 6ஆம் பார்வை 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். கடன்கள் முழுமையாக தீரும். 3. அஷ்டலக்ஷ்மி யோகம். ஏற்கனவே மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு 6 இல் சனி, வெற்றி சனி சஞ்சரிக்கிறார். இப்போது 10இல் உச்சகுருவும் இணைவது உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். இந்த அமைப்பு உங்களை நிதி ரீதியாக தற்சார்பு அடையச் செய்யும். கவனிக்க வேண்டியவை. 10இல் குரு வரும்போது அதிக வேலைப்பளு காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். கௌரவம் பார்க்கும் குணத்தால் சில நேரங்களில் வாய்ப்புகளை தவறவிடாமல் நிதானமாக செயல்படுவது அவசியம். பரிகாரங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் சுண்டல் நிவேதனம் செய்து வழிபட தொழிலில் மேன்மேலும் உயர்வு கிடைக்கும். வியாழக்கிழமை விரதம். முடிந்தால் வியாழக்கிழமைகளில் ஒருவேளை உணவருந்தி குரு வழிபாடு செய்வது விசேஷமானது. தானம். வசதி குறைந்த மாணவர்களின் உயர்கல்விச் செலவிற்கு அல்லது ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்களுக்கு உதவுவது உச்ச குருவின் அருளை பெற்றுத்தரும்.